வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆர்டி டாக்ஸ். இங்கே போத் சினிமா அண்ட் கிரிக்கெட்டை பற்றி பேசுவோம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே, கேகேஆர் அண்ட் ஜிடி இது மூணுத்தையும் பற்றி பேசலாம்னு யோசிச்சு வச்சிருந்தோம். இந்த சிஎஸ்கே அண்ட் கேகேஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு ஃபுட்டேஜ் எடுத்திருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து கிளியராக ரெக்கார்ட் ஆகலை, பட் ஜிடிக்கு வந்து கரெக்டாக ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த சிஎஸ்கே அண்ட் கேகேஆரை பற்றி அவங்களோட ஆக்ஷன் விஷயங்களை பற்றி எப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்றது வந்து நான் மட்டும் பேசிடுவேன். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ஜிடி வீடியோக்கு வந்து அவன் அப்படியே ரத்தீஷ் வந்து ஜாயின் பண்ணிப்பான். ஸோ லெட்ஸ் கோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிஎஸ்கே கிட்டே போயிடும். ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க வந்து என்ன டீம் எடுத்துருக்காங்கன்றது வந்து நான் இங்கே எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பைஸ் என்ன அப்படின்னா கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா 14.2 crores கொடுத்து எடுத்திருந்தாங்க. அண்ட் ராகுல் சகர் பார்த்தீங்கன்னா 5.2 crores, மேட்டன்டி வந்து பேஸ் பிரைஸ் 2 crores, அகில் ஹுசைன் பேஸ் பிரைஸ் 2 crores, மேத்யூ ஷாட் வந்து பேஸ் பிரைஸ் 1.5 crores, ஜக்காரி ஃபோக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 75 lakhs பேஸ் பிரைஸ், அண்ட் சர்ஃப்ராஸ் கான் பார்த்தீங்கன்னா பேஸ் பிரைஸ் 75 lakhs, அமன் கான் பார்த்தீங்கன்னா 40 lakhs, பேஸ் பிரைஸ் வந்து 30 lakhs, ஒரு பிட் எக்ஸ்ட்ரா போயிட்டு 40 lakhs வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எப்படிப்பட்ட பிளேயர்ஸ் வந்து தேவைப்பட்டிருந்தாங்க, எந்தெந்த ரோல்லாம் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜடேஜா அவங்களை வந்து ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பிளேயர் வேணும். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரோ இல்லை ஒரு ஆஃப் ஸ்பின்னரோ, முக்கியமாக பவுலிங் போடக்கூடிய அண்ட் பேட்டிங் ஆடக்கூடிய நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தேவைப்பட்டிருந்தாப்புல. அதே மாதிரி அஸ்வினும் வந்து ரிட்டையர் ஆகி போயிட்டாரு. ஸோ அவருக்கும் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது கண்டிப்பாக தேவை. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஒரு ஆள், என்னதான் வந்து பிரவிஸ் தூபேன்னு சொல்லி 2 பேர் இருந்தாலுமே அதுக்கப்புறம் நம்பர் 6 நம்பர் 7 அதாவது வந்த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு தூக்கக்கூடிய ஒரு வந்து ஒரு ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தாலும் சரி, இல்லை கம்ப்ளீட் ஒரு ஃபினிஷர் பேட்டர் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு பிளேயர் தேவைப்படுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெத் பவுலிங் வந்து உங்களுக்கு வீக்காக இருந்துச்சு அப்படின்னா பத்தினா வந்து இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டெத் பவுலிங்ல போடக்கூடிய ஒரு ஆள் இருந்தாங்க, ஆள் தேவைப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா கலீல் அகமதா இருக்கட்டும், மன்சூர் கம்போஜா இருக்கட்டும், அது இல்லாமல் மீதி இருக்கிற தூபே இவரெல்லாம் இவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்ல அது மாதிரி மிடில் வந்து போடக்கூடிய ஆட்கள். எண்டில் வந்து மேபி நேத்தன் ரிலீஸை வச்சு ஒரு ஓவர் ஓட்டலாம், 2 ஓவர் ஓட்டலாம், அண்ட் நூறு அகமதை மேபி ஒரு ஓவர் ஓட்டலாம். பட் கம்ப்ளீட்டா ரிலே ஆகிறதுக்கு ஒரு 2 overs சாலிடா 2 to 3 overs வந்து டெத்ல போடக்கூடிய அளவுக்கு ஒரு பவுலர் வந்து தேவைப்பட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து இவங்க கரெக்டாக எடுத்திருக்காங்களான்னு கேட்டா டவுட், மிகப்பெரிய டவுட் இருக்குது. முக்கியமா பவுலிங் டெத்துன்னு சொல்ல, அது வந்து பவுலிங் ஆகட்டும் பேட்டிங் ஆகட்டும் ரெண்டுத்துமே வந்து படு வீக்கா இருக்காங்க. ஏன்னா 43 கோடியோட உள்ளார போயிட்டு 43 சொச்சம் வந்து கோடியோட உள்ளார போயிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு டீமை செட் பண்ண முடியாத அளவுக்கு வெளியே வந்திருக்காங்களோன்ற மாதிரி தோணுச்சு. அது ஏன் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீருக்கு இண்டிவிஜுவல் பிளேயர்ஸாக வந்து இவங்களுக்கு இவ்வளோ காசு போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக. அப்படின்னா யங் பிளேயர்ஸ் அவங்க ஃபேமிலிக்கும் சரி அவங்களுக்கும் சரி அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இவங்க மேலே இவ்வளோ ப்ரைஸ் போட்டு எடுக்கிறப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் வந்து ஏற்றி விட்டுக்கிட்டே இருந்தாங்க, அவங்க பாட்டு ஏற்றி விட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அது தெரிஞ்சுமே இவங்க இந்த 2 பிளேயர்ஸ் மேலேயும் 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வந்து 14.2 crores வந்து போயிட்டு மீதி இன்னொரு ஆளை வந்து எஸ்ஆர்எச் சாலையில கட்டிட்டு வேற ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து போயிருந்தாங்க அப்படின்னா மேபி இன்னும் பிரில்லியன்ட்னு சொல்லியிருக்கலாம். பட் இந்த 2 பேருமே எடுக்கிறப்போ இந்த 2 பேரையுமே வந்து பிளேயிங் லெவலில் ஆட வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் வந்து ஏற்பட்டுருக்குது. ஸோ அப்படி நம்ம சொல்லலாம், ப்ரைஸ் எல்லாம் பார்க்காதீங்க, அது வந்து இந்த ஆக்ஷன் டைனமிக்ஸ்ல வந்து நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறத விட வந்து அதிக பிரைஸுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால வந்து பிளேயிங் லெவலில் செட் ஆவாங்களா மாட்டாங்களான்றதை பார்த்துட்டு நீங்க வந்து ஆடணுமே தவிர பிரைஸ்க்காகலாம் உள்ள ஆடக்கூடாதுன்னு சொன்னாலுமே அது அந்த பிளேயர்ஸோட தலையில வந்து எப்படி வந்து மைண்ட் வந்து யோசிக்கும், என்னடா இவ்வளோ பிரைஸ் கொடுத்து எடுத்துமே நம்ம ஆட வைக்க மாட்டாங்களேன்ற மாதிரி கண்டிப்பா அவங்களுக்கு தோணும். அண்ட் வெளியில இருந்து வர டாக்ஸுமே கண்டிப்பா அது அதை வந்து யோசிக்க வைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ பிளேயிங் லெவலில் வரப்போ நான் பேசுகிறேன், இவங்க 2 பேர் ஃபிட் ஆவாங்களா மாட்டாங்கன்னு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊர்வில் பட்டேல் மேலே ஒரு ஆள் இருக்காரு, ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, தோனி ஒரு விக்கெட் கீப்பர் இருக்காரு. தோனி அகைன் அவர் ஆடுவாரா, வர சயின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆடுவாரான்றதே வந்து ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. மேபி இம்பாக்ட் பிளேயராக அங்கங்கே ஒரு 2 மேட்ச் ஆடலாமே தவிர கண்டினியூஸாக ஃபுல் 14 மேட்சஸும் ஆடுவாரான்றது டவுட் தான். அண்ட் வந்து ப்ராப்பர் பயங்கரமான ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து சஞ்சு சாம்சன் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்னொரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான கார்த்திக் சர்மாவை எடுத்தது வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு. பிரசாந்த் வீர் ஓகே, அகில் ஹுசைன் மாதிரி ஒரு ஆளை வந்து எடுத்தாங்க. பட் அதை தாண்டி மேபி ஃபியூச்சருக்கு வந்து ஒரு இந்தியன் பிளேயர் ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து பிரசாந்த் வீரை வந்து எடுத்திருந்தாங்கன்றது வந்து எனக்கு ஃபைன், அதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. பட் கார்த்திக் சர்மாவோட செலக்ஷன் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து சன்ரைசர்ஸ் வந்து பயங்கரமாக ஏற்றி விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து அவங்க அலைக்க வந்து அள்ளிட்டு போயிட்டாங்க. சஹில் அரோராவை யாரோ ஒருத்தர் வந்து அவங்க ஈஸியாக அள்ளிட்டு போயிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிரசாந்த் வீர் நல்ல செலக்ஷன். அண்ட் ராகுல் சார் பார்த்தீங்க அப்படின்னா நூர் அகமதுக்கு ஒரு ஒரு ஹெல்பிங் ஒரு ஸ்பின்னர் மாதிரி இருப்பாரு. கண்டிப்பாக அவரும் வந்து நல்ல ஒரு சாய்ஸ். 5.2 crores வந்து தெரியல, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ப்ரூவ் பண்ணுவோம். ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த இடத்துலையும் கொடுத்த மாதிரி தெரியல. ஸோ லெட்ஸ் சி, அவருக்கு மேபி இது வந்து ஒரு கம்பேக் ஒரு இயராக இருக்கலாம். நல்ல பொட்டன்ஷியல் இருக்க ஒரு லெக் ஸ்பின்னரு. பட் ஸ்டில் அவர் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன், இதுல இருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்களாம் உள்ள லெவலில் ஆட முடியுமா அப்படின்ற மாதிரி டவுட் வந்துட்டே இருக்குது. எய்தர் அகில் ஹுசைன் அப்படி இல்லைனா வந்து பிரசாந்த் வீர் அப்படின்ற மாதிரி தான் ஆட முடியும்.
அகில் ஹுசைன் வந்து 2 கோடிக்கு பேஸ் பிரைஸ் எடுத்தாங்க, அது சூப்பர். பட் வந்து உள்ளார ஆட முடியுமா அப்படின்றப்போ அது ஒரு டவுட் ஒன்று வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா மேட் ஹென்ரி, இவர் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு வந்து நேதன் எல்லிஸ் ஆல்ரெடி இருக்காரு. எய்தர் அவர் கூடவே ஆடக்கூடியதுக்கு ஒரு பர்சனா இருக்கலாம், ஒரு பவுலரா இருக்கலாம், அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பேக்கப்பா இருக்கலாம். ஸோ அதுவும் வந்து நல்ல பிக்கு. பேஸ் பிரைஸ் வந்து 2 crores எடுத்தாங்க. இது இல்லாம உங்களுக்கு ஜக்கரி ஃபோக்ஸ் வந்து எதுக்கு எடுத்தாங்கன்றது, அது பேஸ் பிரைஸை கிடைச்சிட்டாருன்றதுக்காக எடுத்தாங்க. பட் எங்கேயுமே பெருசா இது ஆல்ரெடி மேட் ஹென்ரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான், ஐ மீன் பேக்கப் தான். அவருக்கு ஒரு பேக்கப் தேவையா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அது இல்லாமல் சர்ஃப்ராஸ் கான் எனக்கு பர்சனலாக அவர் எடுத்தது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அமன் கான் அவர் வந்து பாண்டிச்சேரிக்காக வந்து விளையாடுக்கான்னு சொல்றாங்க, அது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு தருணம். பட் வந்து அவர் உள்ளார ஆடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்குது. இந்த பிக்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் லெவன்ஸை பார்க்கறதுக்கு வரைக்கும் லெவன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ளார போகிறப்ப பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங், ஒரு ஆல்ரவுண்டரோ இல்லை வந்து பியூர் ஃபினிஷரோ தேவைப்பட்டாங்க, ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தேவைப்பட்டாங்க, டெட் பவுலிங் போகிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க நான் சொன்னேன். ஆனால் இப்போ லெவன்ஸ் நான் படிக்கும்போது எப்படி இருக்குன்னா, ஆயுஷ் மாத்திரே சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் ஆடுவாங்க, ருத்ராஜ் நம்பர் 3, பிரவீஸ் நம்பர் 4, துபே நம்பர் 5, கார்த்திக் சர்மா நம்பர் 6, பிரசாந்த் வீர் வந்து நம்பர் 7, பிரசாந்த் வீரோ இல்லைன்னா இப்போ நான் சொல்கிறேன் பிரசாந்த் வீர் நம்பர் 7, நம்பர் 8 பாத்தீங்க அப்படின்னா எய்தர் வந்து அகில் ஹுசைன் இல்லைன்னா மேட் ஹென்ரி, நம்பர் 9 பாத்தீங்க அப்படின்னா நேதன் எல்லிஸ், 10 வந்து நூர் அகமது, அண்ட் இம்பாக்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா கலீல் அகமது வந்து ஆடுவார்ன்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா தோனியோட பேர் இருக்காது. எதிர் இப்போ கார்த்திக் சர்மா வேண்டாம் அப்படின்னா தோனி வந்து உள்ளார ஆடலாம், இம்பாக்ட் பிளேயரா ஆடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலீல் அகமதே வந்து உள்ளார ஆடிட்டு இம்பாக்ட் பிளேயரா வந்து தோனி வந்து ஆடலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் வந்து யாராவது இருப்பாங்க பாத்தீங்கன்னா நேதன் எல்லிஸ் இருப்பாரு, கலீல் அகமது இருப்பாரு, உங்களுக்கு அகில் ஹுசைன் மேட் ஹென்ரில வந்து நீங்க மேட் ஹென்ரி தான் போறீங்க அப்படின்னா மூணாவதா வந்து மேட் ஹென்ரி இருப்பாரு. அதுக்கப்புறம் துபே வச்சு 1 or 2 overs வந்து ஓட்டலாம். ஸ்பின்னர் பாத்தீங்க அப்படின்னா பிரசாந்த் வீர் இருப்பாரு. உங்களுக்கு பிரசாந்த் வீர் வேணுமா இல்ல ரவி பிஷ்னாய் வேணுமான்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். பிரசாந்த் வீர் உள்ளார ஆடினா அப்படின்னா ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் மாதிரி எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி இருப்பாரு. அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கான்னு தெரியல. பட் சிமிலர் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு பிளேயர். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூர் அகமது இருப்பாரு. லாஸ்ட் டைம் வந்து 3 ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க, ஜடேஜா, அஸ்வின் அண்ட் நூர் அகமது சொல்லிட்டு 3 டிராகன்ஸுக்கு தெரியுமா, அந்த மாதிரி வந்து பயங்கரமான டிராகன்ஸா இருந்தாங்க. அவங்களே வந்து ருத்ராஜ் கேக்வாத் வந்து பயங்கரமா யூஸ் பண்ணல. எனக்கு அந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு டவுட் வருது. இவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் போக போறாங்கன்றது, எந்த மாதிரி பிச்சு இவங்க கொடுக்க போறாங்க, கேப்டன் எந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் வந்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அட்டாக் தான் நான் போக போறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேஸ் அட்டாக் தான் போக போறேன் அப்படின்னா மேட் ஹென்ரி ஆடுவாரு, எல்லிஸ் ஆடுவாரு, கலீல் அகமது ஆடுவாரு, ஏன் ஈவன் அன்சுல் கம்போஸ் கூட ஆடுவாரு. எல்லாத்தையுமே நீங்க உள்ளார வச்சுக்கலாம். ஆனா எனக்கு வந்து ஸ்பின் தான் வந்து டாமினேட்டிங்கா நான் போக போறேன். சென்னையில வந்து 7 மேட்ச் ஆட போறோம் அப்படின்னா அது ஃபுல்லா பழைய சென்னை பிச் மாதிரி வந்து நல்ல ஸ்பின் ட்ராக்கா கொடுக்க போறேன், ஆப்போனண்ட்டை வந்து பயங்கரமா ட்ரபிள் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அப்படியும் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இருக்கிற பிளேயர்ஸ் வந்து நல்லா ஸ்பின் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. சஞ்சு சாம்சன் நல்லா ஸ்பின் ஆடுவார், ருத்ராஜ் கேக்வாத் நல்லா ஸ்பின் ஆடுவார், பிரவீஸ் வந்து இறங்கி வந்து ஆடுவார், தூபே வந்து கண்டிப்பா நின்ன இடத்துல ஆடினாலும் சரி ஸ்பின்னர் போட்டாலே தூக்கி அடிப்பார், 6 அடிப்பார். ஸோ அந்த மாதிரி ஸ்பின் ஆடுற பிளேயர் வந்து நல்லா இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஸ்பின்னிங் பிச் கொடுத்தாலுமே ஆப்போனன்ட்ஸால வந்து இவங்களை வந்து ஸ்பின் சோக் வந்து பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிச் வந்து இவங்க ஸ்பின்னிங் பிச்சா கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க லெவன்ஸ் வந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவன்ஸா இருக்கும். ஆனாலுமே நீங்க எப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் போட்டாலுமே அந்த டெத் பவுலிங் சொல்லி ஒன்று இருக்குல்ல, நீங்க மேட் ஹென்ரி ஆடுங்க, கலீல் அகமது ஆடுங்க, ரவி பிஷ்னாய், பிரசாந்த் வீர், இந்த மாதிரி வந்து அன்சுல் கம்போஸ் யார் வேணா ஆடினாலுமே இவங்க எல்லாருமே மிடில் ஓவர்ஸ் அண்ட் ஓப்பனிங்ல வந்து போடக்கூடிய அளவுக்கு நல்ல பவுலர்ஸ். டெத்ல பாத்தீங்க அப்படின்னா நேதன் எல்லிஸை மட்டும் தான் ஓரளவுக்கு நம்ப முடியும். அவருமே பாத்தீங்க அப்படின்னா டெத்ல பயங்கரமா ப்ரூவ் பண்ணிட்டாருப்பா, ஆஸ்திரேலியாவுக்கும் பயங்கரமா ப்ரூவ் பண்ணிருக்காரு, அண்ட் ஐபிஎல்லையும் பயங்கரமா ப்ரூவ் பண்ணிருக்காங்க கேட்டா இல்லை. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய டவுட். நூர் அகமது வந்து மேபி ஒரு 17th ஓவரோ இல்லை 16th ஓவரோ யூஸ் பண்ணலாம். பட் அந்த கடைசி 4 ஓவர் வந்து நச்சுன்னு இந்த 2 பவுலர் போடுவாங்கப்பா, இந்த 2 பவுலர் அடி வாங்கினாலும் 3ஆவதா எனக்கு ஒரு பவுலர் இருக்கான்ற மாதிரி அந்த மெயின் 2 பவுலரே இல்ல. எனக்கு அதுதான் ஒரு 14 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 14க்கு அப்படியே எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெத் பவுலிங்ல இருந்து போடக்கூடிய ஆள் வந்து இங்க இல்லவே இல்ல. அதே மாதிரி தான் பேட்டிங்லயும் உங்களுக்கு வந்து டாப் 5 வந்து சூப்பரா இருக்குது. அது வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு தூபே வரைக்கும் அந்த பேட்டிங் லைனப்ப டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கார்த்திக் சர்மா இப்பதான் உள்ளர வந்திருக்காரு. அவரால் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியுமா தெரியல. நீங்க அதுக்கப்புறம் பிரசாந்த் வீர் தான் போறீங்க அப்படின்னா, நான் பிரசாந்த் வீர்னு சொன்னா அவருக்கு பதிலா ரவி பிஷ்னாய்லாம் நீங்க ஆடினீங்க அப்படின்னா பேட்டிங் இன்னும் வீக் ஆயிடும். உங்களுக்கு வந்து இம்பாக்ட் பிளேயரா யார் வந்து ஆடுறாங்களோ அவங்க தான் வந்து கொஞ்சம் தேத்தி கொடுக்குற மாதிரி இருக்குமே தவிர பேட்டிங் இன்னும் ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்க கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர் 2 பேருமே உள்ளார ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் வந்து எந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அகிலுசன் இருப்பாரு. அவருடைய பேட்டிங் வந்து எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் நேதன் எல்லிஸ், நூர் அகமது, கலீல் அகமது இவங்கலாம் தான் இருப்பாங்க. ஸோ அந்த டெத் பேட்டிங் இருக்குல்ல, டாப் 5க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெயில் வந்து ரொம்ப பெரிய டெய்லா இருக்க மாதிரி இருக்குது. நம்பர் 6ல இருந்தே வந்து இந்த டெய்ல் வந்து ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது. ஈவன் தோ கார்த்திக் சர்மா இஸ் எ வெரி குட் பிளேயர் இன் டொமஸ்டிக். பிரசாந்த் வீரும் வந்து அங்கங்க வந்து ஒரு லஸ்டி ஹிட்ஸ் அடிப்பாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஃபாரினர் ஆர் ஒரு இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு வந்து போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேவிட் மில்லர் மாதிரி, அஃப்கோர்ஸ் அவருக்கு வந்து வயசாயிடுச்சு என்ன சொன்னாலுமே அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பண்ணிருக்கலாம். ஜேசன் ஹோல்டருக்கு வந்து இவங்க போயிருக்கலாம். நல்ல வந்து அவருக்கு அந்த கார்த்திக் சர்மா இல்லைன்னா வந்து பிரசாந்த் வீர்ல யாராவது ஒருத்தருக்கு போயிட்டு ஈவன் கார்த்திக் சர்மாவை லீவ் பண்ணிட்டு ஜேசன் ஹோல்டருக்கு இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா போயிட்டு ஜேசன் ஹோல்டர் எடுத்து வச்சிருந்தா அந்த அந்த ஆல்மோஸ்ட் அந்த ஒரு நம்பர் 6 நம்பர் 7ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா ஒரு ஆள் வந்து கொஞ்சம் ஒரு 2 6 3 6 அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அண்ட் பவுலிங் வந்து போடக்கூடிய ஒரு ஆள் வந்து கிடைச்சிருக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்குது. ஸோ எனக்கு அந்த இடத்துல வந்து பயங்கரமா மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல பெரிய 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 ஹோல் தெரியுதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் இப்போ நம்ம எனக்கு படிக்கிறப்பயே எனக்கு 11 வந்து ஏகப்பட்ட 11 வந்துகிட்டு இருக்குது. பட் வந்து ஒரு ப்ராப்பரா எனக்கு ஒரு 11ல கூட ஓகே இவங்களாம் தான் வந்து பவுலிங் சூப்பரா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தோண மாட்டேங்குது. அண்ட் இவங்களாம் தான் வந்து பேட்டிங் வந்து செம்மையா இருக்குதுப்பா, டெத்ல வந்து பேட்டிங் சூப்பரா பண்ணுவாங்கப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு தோண மாட்டேங்குது. ஒரு ஒரு குழப்பமான 11 மாதிரி தான் இருக்கு. பட் ஸ்டில் அவங்க வந்து இந்த பிளேயர்ஸ்லாம் போயிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஐடியா வச்சு போயிருப்பாங்க. அந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சூப்பர். பட் ஆன் பேப்பர் பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சு இவங்க கஷ்டப்படுவாங்களோ, அந்த டோர்னமெண்ட்ல இவங்களோட 11ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னுடைய வந்து கருத்து ஆன் சிஎஸ்கே உடைய டீம் செலெக்ஷன் அண்ட் ஆக்ஷனை பத்தி. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஆவரேஜ் ஒரு அபவ் ஆவரேஜ் ஆக்ஷன் தாங்க நான் சொல்லுவேன். அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த பெரிய பட்ஜெட்டோட போனா அடுத்த இல்லை டாப் பட்ஜெட்டோட ஹையஸ்ட் பட்ஜெட்டோட போனது பாத்தீங்கன்னா கேகேஆர் கிட்டத்தட்ட 64 கோடியோட போனாங்க. இவங்க வந்து யார் யாரை வந்து பை பண்ணிருக்காங்க அப்படின்னா கேமரன் கிரீன் அஃப்கோர்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்தது 25.2 கோடி. மதிஷா பத்ரானா வந்து 18 கோடி போயிருந்தாங்க. முஸ்தபிசர் ரஹான் பார்த்தீங்க அப்படின்னா 9.2 கோடி. தேஜஸ்வி சிங் வந்து 3 கோடி. சச்சின் ரவீந்திரா 2 கோடி பேஸ் பிரைஸ். ஃபின் ஆலன் வந்து 2 கோடி. டிம் சேஃபர்ட் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி பேஸ் பிரைஸ். ஆகாஷ் தீப் வந்து பேஸ் பிரைஸ் 1 கோடி. ராகுல் திரிபாதி வந்து பேஸ் பிரைஸ் 75 லேக்ஸ். தக்ஷ் கம்ரா பார்த்தீங்கன்னா 30 லட்சம் பேஸ் பிரைஸ். சத்தக் ரஞ்சன் பார்த்தீங்கன்னா பேஸ் பிரைஸ் 30 லட்சம். பிரசாந்த் சொலாங்கி 30 லட்சம் பேஸ் பிரைஸ். கார்த்திக் தியாகி 30 லட்சம் பேஸ் பிரைஸ். ஸோ இவங்களுக்கு வந்து ஆப்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்தெந்த மாதிரி பிளேயர்ஸ் தேவைப்பட்டாங்க அப்படின்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக தரமான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தேவைப்பட்டாங்க. அண்ட் மிடில் ஆர்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மேபி ரஹானே, ரமன்தீப், ரிங்கு சிங் சப்போர்ட் பண்ற அளவுக்கு ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து ஒன்று தேவைப்பட்டாங்க. அவங்க வந்து மேபி ஒரு ஃபினிஷராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கலாம், ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டராக இருக்கலாம். பட் மிடில் ஆர்டரில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது ஒரு ஆள் தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பவுலிங்ல வந்து வைபவ் ராணா, அர்ஷித் ராணா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு நல்ல ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வந்து தேவைப்பட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க மேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓப்பனிங்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபின் ஆலன் டீம் சேஃபர்ட் சூப்பர் பிக்ஸிங். அதுவும் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா பேஸ் பிரைஸ் எடுத்தாங்கனால 2 பேர்ல கண்டிப்பா யாராவது ஒருத்தர் ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃபின் ஆலன் வந்து ப்ரிஃபர் பண்ணி போவாங்கன்னு நினைக்கிறேன். மாட்டிச்சு அப்படின்னா மனுஷன் கீழ்ச்சி கொடுத்துருவாரு. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மாட்டிச்சா கூட கீழ்ச்சி கொடுத்துருவாரு. ஸோ அலாங் வித் வந்து சுனில் நாராயண் எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து சூப்பரா பண்ணிட்டாங்க. அண்ட் மிடில் ஆர்டர் நான் சொன்னல யாராவது ஒருத்தர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணது வேணும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் தென் கேமரன் கிரீன். இவரோட பவுலிங் வந்து இன்னும் பயங்கரமா வந்து டெஸ்ட் பண்ணப்படல. ஐபிஎல்லையும் சரி அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கும் சரி பயங்கரமா வந்து இன்னும் டெஸ்ட் பண்ணப்படல. இன்னும் பயங்கரமா மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆஸ்திரேலியாக்காகவும் இன்னும் வந்து எட் டு ஹேவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. ஆனா இந்த டீம்ல அவர் எந்த அளவுக்கு அவருடைய தேவை இருக்குது, எந்த அளவுக்கு அவர் பவுலிங் போறதான் வந்து அவர் எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பவுலரா இருக்காரு அப்படின்றது தெரியும். பேட்டிங்ல கவலையே கிடையாதுங்க. அவரோட ஹைட்டுக்கு அவருடைய ரீச்சுக்கு அப்படியே அலேக்கா தூக்கி 6 அடிப்பாரு. ஈஸியா 6 அடிப்பாரு. ஸோ பேட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தா இருப்பார். நம்பர் 4 நம்பர் 3 ஆர் நம்பர் 4ல வந்து கண்டிப்பா இவர் ஆடியே ஆகணும். அதுக்கப்புறம் கீழே வந்து போகக்கூடாது. ஏன்னா இவருக்கு வந்து நிறைய பால் தேவைப்படும். நிறைய பால் ஆட சூப்பரா வந்து ஆடி கொடுப்பாரு. ஸோ அது ஒரு விஷயம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர் நான் சொன்னல அதில் தான் எனக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நல்ல பிளேயர் எடுத்திருக்காங்க. பட் ஹை பிரைஸோன்ற மாதிரி தோணுச்சு. மதிஷா பத்ரானா அண்ட் அவருக்கு பேக்கப்பாக பார்த்தீங்கன்னா முஸ்தபிசர் ரஹ்மான். அதாவது பத்ரானா வந்து 18 கோடி என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன் அப்படின்னா உள்ளத வந்து ஐபிஎல்குள்ள வர்றப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பவுலரா வந்தாரு. அவருடைய அந்த ஆக்ஷனா இருக்கட்டும், மலிங்க மாதிரி ஆக்ஷன் இருந்துச்சு. அவருடைய யாக்கர்ஸ், அவருடைய லைன் அண்ட் லென்த் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்றதுக்கும் சரி, அடிக்கிறதுக்கும் சரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் போக பாத்தீங்க அப்படின்னா அவர் ரீசெண்டா பாத்தீங்கன்னா போன வருஷம் அந்த அவருடைய ஆக்ஷன் சேஞ்ச் ஆச்சு. அவருடைய லைன் அண்ட் லென்த் வந்து ரொம்ப மோசமாச்சு. ஈவன் தோனி வந்து விக்கெட் கீப்பரா நிக்கிறப்பே பாத்தீங்கன்னா அவ்வளவு வைட்ஸ் போடுவாரு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இவரை வந்து டெத்தில் யூஸ் பண்ணாலும் ரன்ஸ் போவோம், ஓப்பனிங்கில் யூஸ் பண்ணாலும் ரன்ஸ் போவோம், மிடில் யூஸ் பண்ணாலும் ரன்ஸ் போகுன்றப்போ மினிமம் வந்து 4 ஓவருக்கு 40லேருந்து 45 போயிடுவார். இவர் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அர்ஷித் ராணா இருக்காரு. அவருக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி பவுலர் தான். வைபவ் ராணா பார்த்தீங்க அப்படின்னா 4 ஓவருக்கு 40 கூடிய ஒரு பவுலர் தான். இந்த மாதிரி எல்லாருமே ரன்ஸ் லீக் பண்ணாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணி போடக்கூடியது பவுலர் தான். 4 ஓவருக்கு 25, 4 ஓவருக்கு 30 ஃபாஸ்ட் பவுலர் தான். 4 ஓவருக்கு 30க்குள்ள போட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆள் வேணுன்றப்போ
அது பத்திரானாவா இருக்க மாட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் 18 கோடிக்கு வந்து ரொம்ப 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 காஸ்ட்லியோன்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் அவருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்டா நீங்க ஒரு ஆளா போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க வந்து ஒரு யங் இந்தியன் பிளேயருக்கு போயிருக்கலாம். இல்ல வந்து ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லயே வந்து ஏகப்பட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பேஸ் பிரைஸ்லயே வந்து போனாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து போயிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு நீங்க முஸ்தபிசர் ரஹ்மானுக்கு வந்து பயங்கரமா சண்டை போட்டு 9.2 கோடிக்கு போனது வந்து எனக்கு இன்னும் பயங்கரமா ஒரு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன் வந்து ஒரு பேக்கப் பிளேயருக்கு 9.2 கோடியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க வந்து ஒரு ஆண்ட்ரின் நாக்கியா வந்து பேஸ் பிரைஸ்ல போனாரு. ஜேக்கப் டஃபி வந்து பேஸ் பிரைஸ்ல போனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பென் வாஷஸ் வந்து ஒரு 4.4 கோடிக்கு போனாரு. 9.2 கோடி எங்க இருக்குது, 4.4 கோடி எங்க இருக்குது. ஸோ அந்த பிரைஸுக்கு போனாரு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஏகப்பட்ட பிளேயர் இருக்கிறப்போ அவங்களெல்லாம் விட்டுட்டு எதுக்கு நீ வந்து 9.2 கோடி வந்து முஸ்தபிசர் ரஹ்மானுக்கு போனாங்கன்றது தெரியல. அஃப்கோர்ஸ் டெத்ல சூப்பரா போடுவாரு. ஈவன் பத்தினானா கம்பேர் பண்றப்போ ஃபிஸ் வந்து இன்னும் நல்லா போடுவாரு. ஆனா பத்தினானாவுக்கு முன்னாடி ஃபிஸ் ஆட முடியாது. ஏன்னா அவர் தான் ஹை பேஸ் எடுத்திருக்காங்க. அவரை தான் எடுக்கிறப்பே தெரியும் இவர் கண்டிப்பா வந்து 11th ஆடுறதுக்காக தான் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஸோ முஸ்தபிசர் ரஹ்மானால வந்து ஸ்ட்ரைட்டாவே 11க்குள்ள வர முடியாது. ஸோ அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா டெத்துல வந்து அடிச்சு கொடுக்கக்கூடியதுக்கு ஒரு ஆள் இப்போ வந்து ஒரு ஒரு ரசல் வந்து போயிட்டாரு. ஸோ அவருடைய பிளேஸை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு டெத்துல வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணுன்றப்போ அதை இவங்க எடுக்கலை. இவங்க வந்து பவுலர்ஸ் நிறைய போயிருக்காங்க. ராகுல் திரிபாதி மாதிரி ஆள் போயிருக்காங்க. பிரசாந்த் சோலாங்கி, கார்த்திக் தியாகி, சத்தக் ரஞ்சன் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் போயிருக்காங்களே தவிர ஃபினிஷர் ஒரு நம்பர் 6 நம்பர் 7 வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆள் வந்து யாருமே பெருசா இல்லை. ரிங்கு சிங்கை அகைன் நம்பியிருக்காங்க. ரமன்தீப்பை வந்து அகைன் நம்பியிருக்காங்க. இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காங்கன்றது இன்னும் தெரியவில்லை. போன டைம் எப்படி நம்பினாங்களோ அதே மாதிரி இந்த டைம் வந்து நம்பி போறாங்க. மேபி ரஹ்மன் பவால வந்து உள்ளார ஆடலாம். பட் நான் இப்போ டீம் 11 சொல்றப்போ ரஹ்மன் பவலுக்கு வந்து உள்ளார இடம் இருக்காது. ஏன்னா 4 ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து செட் ஆயிடுவாங்க. ஸோ ரஹ்மன் பவலும் இல்லாதப்போ ரஹ்மன் பவல் ஆடினாலுமே அவருமே ஐபிஎல்ல வந்து நல்லா நான் பார்த்துருக்கேன். அவர் டெல்லியில இருக்கும்போது சரி, இங்க இருக்கும்போது சரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து அடிக்க ட்ரை பண்ணுவாரு. அவருக்கு பெருசா மாட்டவே மாட்டாது. பட் வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கப்போ மனுஷன் தரமா அடிச்சு நொறுக்குவாரு. ரொமாரே ஷெப்பர்டும் இவரும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் நியூசிலாந்துக்கு ஆப்போசிட்ல வந்து பக்கத்துல ரொம்ப ரொம்ப தூரத்துல 80-8 இருக்கிற மேட்ச் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்து ஃபினிஷ் பண்ணல. பட் ஆல்மோஸ்ட் பக்கத்துல கொண்டு வந்தாங்க. ஒரு ஃபியர் வந்து கொடுத்தாங்க ஆப்போனன்ட் டீமுக்கு. பட் அந்த மாதிரி ஒரு பவல் வந்து இங்க கேகேஆர்ல ஐபிஎல்ல டிசிலையும் பார்க்க முடியல. ஸோ இப்போ 11 பாத்தீங்க அப்படின்னா ஃபின் ஆலன் இல்லைனா டிம் சைஃபர்ட் ஓப்பனிங் பண்ணுவாங்க. அலாங் வித் ஸ்பின் நிறைய. நம்பர் 3 பாத்தீங்க அப்படின்னா எதிர் ரகுவன்ஷி அப்படின்னா நம்பர் 3 வந்து கேப்டன் கிரீன் கூட கொடுக்கலாம். நம்பர் 4 வந்து ரகுவன்ஷி. நம்பர் 5 பாத்தீங்க அப்படின்னா ரஹானே கேப்டன். நம்பர் 6 பாத்தீங்கன்னா ரமன்தீப். நம்பர் 7 வந்து ரிங்கு சிங். நம்பர் 8 வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 9 வந்து வருண் சக்கரவர்த்தி. நம்பர் 10 வந்து வைபவ் ராணா. 11 வந்து ஹர்ஷித் ராணா. இம்பாக்ட் பிளேயர் வந்து எதிர் வந்து தேஜஸ்வி சிங் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பேட்ஸ்மேனோ பவுலரோ உங்களுக்கு எந்த மாதிரி டீம் காம்பினேஷன் அந்த மேட்சுக்கு தேவைப்படுது, எந்த மாதிரி ஒரு ஒரு பிளேயர் தேவைப்படுறாங்கன்றத பொறுத்து இம்பாக்ட் பிளேயர் வந்து போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் ஆலன், சுனில் நாராயண், கேமரன் கிரீன் அந்த பத்திரானா இவங்க 4 பேர் கண்டிப்பாக சர்டனிட்டி இருந்தே ஆகணும். ஸோ இதனால வந்து பவலாலே உள்ளார வர முடியாது, முஸ்தபிசராலே வந்து உள்ளார வர முடியாது. ஸோ இந்த 11ல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிடில் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா கேமரன் கிரீன் வந்ததுனால கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆச்சு. பட் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ரமன்தீப், ரிங்கு சிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவர் வந்துடுறாரு ஹர்ஷித் ராணா. இந்த மாதிரி வந்து பிளேயர்ஸ் வந்துருவாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 7 பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயரை யாராவது பேட்ஸ்மேன் நீங்க வந்து ஆடியே ஆகணும். அதுல பேட்ஸ்மேன் ஆடுறதுக்கு வந்து அகைன் நான் சொன்னல இந்த டெத்தில் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் ஒரு நம்பர் 7 நம்பர் 8 வந்து ஒரு 3 6 4 6 டக்கு டக்குன்னு அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி ரீடைன் பண்ண பிளேயர்ஸ்லயும் பெருசா இல்ல, இப்போ எடுத்த பிளேயர்ஸ்லயும் பெருசா இல்ல. ஸோ அந்த இடத்துல நம்பர் 8 நம்பர் 7ல அந்த இடத்துல இருக்க பிளேயர் தான் இவங்களுக்கு பெரிய 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 பிரச்சனை. எப்படி நான் சிஎஸ்கே சொன்னா அதே மாதிரி பிரச்சனை தான் இவங்களுக்கும். அதே மாதிரி ஹர்ஷித் ராணா சூப்பரா போடுவாரு, ரன்ஸ் போவார், பட் விக்கெட்ஸ் எடுப்பாரு. டெத்தில் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். வைபவ் ராணாவும் டெத்தில் ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம். வருண் சக்கரவர்த்தியே டெத்தில் ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா அவர் வந்து வருண் சக்கரவர்த்தி சூப்பரா போடுவார். நம்ம 17 ஓவர் கொடுத்தாலும் சரி, 18 ஓவர் கொடுத்தாலும் சரி சூப்பரா போடுவார். ஆனா எல்லா கிரவுண்ட்ஸ்லயும் எல்லா டைம்லயும் வந்து ஸ்பின்னர் கொடுக்க முடியுமான்றது பெரிய டவுட். அப்படி இருக்கிறப்போ கேமரன் கிரீனான பெருசா நீங்க வந்து நம்பி டெத் பவுலிங்க்கு போக முடியாது. அதே மாதிரி நீங்க பத்திரானா நம்பி போக முடியல. வருண் சக்கரவர்த்தி வைபவ் ராணா அண்ட் ஹர்ஷித் ராணா போடுவாங்க, கண்டெயின் பண்ணி போட முடியுமா? 2 ஓவருக்கு 20 தான் இருக்கு டிஃபெண்ட் பண்றப்போ இந்த 2 பிளேயராலையும் வந்து ஒரு ஓவர் வந்து போட்டு ஜெயிச்சு கொடுக்க முடியுமான்றது பெரிய பெரிய ஒரு டவுட். ஸோ அந்த இடத்துல எனக்கு என்னன்னா இப்போ சிஎஸ்கேவும் சரி கேகேஆருக்கும் சரி ஒரே ஒரு விஷயம் தான், 2 பேருமே இவ்வளோ பெரிய பர்ஸ் வச்சுட்டு போறாங்க. ஒருத்தவங்க 64 கோடி, ஒருத்தவங்க 43 கோடி வந்து போயிட்டு இருக்கப்போ போயிட்டு வெளியே வர்றப்போ சாட்டிஸ்ஃபைடான அவனோட வெளியே வரல, சாட்டிஸ்ஃபைடான ஒரு டீம் காம்பினேஷன் வந்து என்னால் எடுக்க முடியல. நான் இங்கிருந்து பார்க்குறப்போ என்னால் வந்து ஒரு என்ன இவ்வளோ பர்ஸ் வச்சுட்டு போயிருக்கீங்க, ஆனால் வந்து வர்றப்போ ஓகே டக்குன்னு எல்லா பிளேஸ்லையும் ஒருத்தவங்க ஃபில் ஆகிறான். அட்லீஸ்ட் ஒரு பேசிக் 11 வச்சு ஃபில் ஆச்சுன்னு தெரியல கேட்டால் அதுதான் எனக்கு வந்து அதுவே பெரிய டவுட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய பர்ஸு? நீங்க கேப்டன் கிரீன் அண்ட் பத்திரானாலே வந்து உங்களுக்கு வந்து 43 கோடி இழந்துட்டீங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது 20 கோடி தான். மற்ற டீம் மாதிரியே நீங்களும் ஆயிட்டீங்க. உங்களுக்கு நீங்க ரிட்டர்ன் பண்ண பிளேயரும் ரொம்ப ரொம்ப கம்மி.
13 பிளேயரோ 12 பிளேயர்ஸ் தான் வந்து ரீடைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஃபில் பண்ண பிளேயர்ஸ் வந்து அதிகமாக இருந்தாங்க. உங்களால் வந்து நினைச்ச பிளேயர்ஸுக்கு போக முடியல. எடுத்த பிளேயர்ஸும் வந்து இந்த நமக்கு ரெக்குவயர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ அப்படி இருக்கப்போ எனக்கு ஆப்ஷனில் சொதப்பிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அகைன் சிஎஸ்கேக்கு நான் எப்படி சொன்னேன்னா அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு அபவ் ஆவரேஜ் மாதிரி தான் இருக்குது. அகைன் இவங்களும் வந்து டாப் 4க்கு போவாங்களான்றது எனக்கு பெரிய பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து டாப் பர்ஸ் வச்சுட்டு ஹையஸ்ட் பர்ஸ் வச்சுட்டு போயிருந்த 2 டீம் பற்றின என்னுடைய கருத்து. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணி ஜிடி வந்து பற்றி பேச போகிறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போற டீம் வந்து இந்த வீடியோல கடைசி டீம் பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ். இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு செட்டான ஸ்குவாட்ன்ற மாதிரி இருந்தாலுமே இவங்களுக்கும் நிறைய வீக்னஸ் இருந்துச்சு. இவங்க வந்து போனது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25 கோடியா சம்திங் ஏதோ எடுத்துட்டு போனாங்க. போயிட்டு இவங்க எடுத்த பிக்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படின்னா ஜேசன் ஹோல்டர் 2 கோடி பேஸ் பிரைஸ்ல இருந்து 7 கோடி பிரைஸ்ல எடுத்தாங்க. டாம் பேட்டன் 2 கோடி பேஸ் பிரைஸ் எடுத்தாங்க. அசோக் சர்மா 30 லட்சத்துல இருந்து 90 லட்சம் கொடுத்து எடுத்தாங்க. லூக் வுட் 75 லட்சம் பேஸ் பிரைஸ். பிருத்திவிராஜ் யாரா 30 லட்சம் வந்து பேஸ் பிரைஸ். 5 பிக் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து உள்ளால போறப்ப யாரு தேவைப்படுச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் டீம் செட்டுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் அந்த மிடில் ஆர்டர்னு ஒன்று இருக்குல்ல, ஷாருக் கான் அந்த தெவாட்டியா, ரத்தீஷ்க்கு ரொம்ப பிடிச்ச அந்த தெவாட்டியா, இந்த 2 பேரோட பிளேஸ்ல யாரு வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாங்க? ஏன்னா அவங்க 2 பேருமே நல்லா விளையாடலை. ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஷாருக் கானுமே வந்து லோக்கல் லீக்ஸ்ல நல்லா விளையாடுற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். தெவாட்டியாவும் பெருசா எங்கேயுமே பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி தெரியல. ஸோ இவங்களுக்கு யாராவது ரீப்ளேஸ்மெண்ட் எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஜேசன் ஹோல்டர் இதுல ரொம்ப பிடிச்ச பை வந்து ஜேசன் ஹோல்டர். அவர் ஒரு மாதிரி அண்டர் ரேட்டடாவே எல்லா இடத்துலயும் தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒரு மேட்ச் போட்டு பொழந்துட்டானுங்க. யாரு பொழந்தா ஞாபகம் இல்ல, கெவாட்டியா தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் ஐபிஎல் எவனுமே எடுக்கலன்ற மாதிரி இருந்தது. ரீசெண்ட் டைம்ஸ்ல பயங்கரமா ஆடிட்டு இருக்காருன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஆமா ஆமா பயங்கரமா விளையாடி இருக்காரு அப்படின்னு. அது இல்லாம டாம் பேண்டன் எனக்கு தெரியல, என்னமோ இவனுங்கிட்ட எல்லாம் வேற பிளேயரே இல்ல, நாங்க கஷ்டப்பட்டு சரி வேற சாய்ஸே எல்லாமே இவனுங்களுக்கு போயிட்டு நாங்க பிட் பண்ணி எடுக்கிறோம்ன்ற மாதிரி எடுத்தாங்க. லூக்வுட்டும் அப்படிதான். லூக்வுட் இஸ் டீசென்ட் ஃபாஸ்ட் பவுலர், பட் ஸ்டில் அதோட பெட்டர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் இருக்காங்க, வேரியேஷன்ஸ் காட்டுறவங்க இருக்காங்க. இவங்களுமே ஜேக்கப் டஃபிக்கு போயிருந்திருக்கலாம் ஒரு நல்ல கண்டென்ஷனுக்கு. ரபாடாவை விட இன்னும் நல்லா பெட்டர் பவுலராவே இருந்திருப்பாரு அவரு. ரபாடா சில டைம்ஸ் டக்குனு டிராப் பண்ணிட்டு ஜேக்கப் டஃபி உள்ள ஆடி இருக்கலாம். சோ எனக்கு இவங்க மேல இவங்க அதுக்கான ரீப்ளேஸ்மெண்டே எடுக்கல. ஷாருக் கான் தெவாட்டியாவுக்கு உனக்கு அடுத்தது யாருமே கிடையாது. உனக்கு அவங்கதான் மெயின் ஹிட்டர்ஸ் தெரியும்ல. அவனுக்கு திருப்பி அதே ஸ்ட்ராட்டஜி தான். டாப் 3 வேலையை பாத்துறோம், நம்ம ஜெயிச்சுட்டு குவாலிஃபயருக்கு போயிடலாம், குவாலிஃபயர்ல போயிட்டு தோத்துட்டு திருப்பி அடுத்த கப்புக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துருவானுங்க. உள்ளார பார்த்தா அனுஜ் ராவத் மாதிரி ஒரு ஆளு, வேற யாரு, நிஷாந்த் சிந்து, குமார் குஷாகரா, இந்த மாதிரி ஆளுங்க தான் இருக்காங்களே தவிர வேற யாருமே இவங்களுக்கு பெருசா வந்து மிடில் ஆர்டர்ல. எனக்கு இவங்க டேவிட் மில்லருக்கு போயிருக்கலாம். இவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. பட் டேவிட் மில்லருக்கு போயிருக்கலாம். உனக்கு இன்னும் 2 வருஷம் ஆடினா போதும், உனக்கு அதுக்கப்புறம் மெகா ஆக்ஷன்ல பாத்துக்கலாம். டேவிட் மில்லருக்கு போயிருந்தா அப்படின்னா உனக்கு சாலிடா பினிஷ் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்திருக்கும். இப்ப பார்த்தா அப்படின்னா அகைன் உனக்கு போன வருஷம் என்ன பிரச்சனை இருந்துச்சா அதே பிரச்சனை தான் இப்பயும் இருக்குது. டாப் 3 அடிக்கல அப்படின்னா காலி. வாஷிங்டன் சுந்தர் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவார் கண்டிப்பா. நீ ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்டையும் கொடுத்துட்ட, என்ன இதுக்கு நீ ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் நீ ட்ரேட் பண்ணன்னு எனக்கு புரியல. எம்ஐக்கு அவன் தேவையே படல, அவன் ஏன் வாங்கி வச்சிருக்கான்றது அது இன்னொரு விஷயம். இவன் ஏன் கொடுத்தான்? ஆல்ரெடி வீக்கா இருக்குது, இவன் ஏன் கொடுத்து தொலைஞ்சான்னு எனக்கு தெரியல. இப்போ சப்போஸ் ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் இருந்தா நம்பர் 4ல வாஷிங்டன் வந்து நம்பர் 5ல ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் இருக்கப்போ அட்லீஸ்ட் டாப் 5 ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஷாருக் கானோ இல்ல தெவாட்டியாவோ யாரோ ஒருத்தர் வந்து அடிச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ரஷித் கான் ஓரளவுக்கு அடிச்சு கொடுப்பாருன்ற மாதிரி இருக்கும். ஸோ அவரும் போனதுக்கு அப்புறம் இந்த பேட்டிங் வந்து இன்னும் வீக்கா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஜாஸ் பட்லரு, சுப்மன் கில்லு, சாய் சுதர்ஷன் இவங்க அடிச்சா மட்டும் தான் உண்டு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். வாஷிங்டன் சுந்தர் இந்த 4 பேர் மேலதான் வந்து திரும்ப பயங்கரமா நம்பி வந்து போயிருக்காங்க. அந்த 4 பேர் நல்லா இருந்தா டீம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அது. சோ இந்த டீம் 11 அதுதான். கில்லு, சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், சுந்தர், ஷாருக் கான், தெவாட்டியா, கிளென் பிலிப்ஸ் ஆர் ஜேசன் ஹோல்டர். ஜேசன் ஹோல்டர் ஆடினா அவனுக்கு பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும். அதனால எனக்கு தெரிஞ்சு ஜேசன் ஹோல்டரோட ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரஷித் கான், சாய் கிஷோர், சிராஜ், ரபாடா அண்ட் இம்பாக்ட் பிளேயர் வந்து பிரசித் கிருஷ்ணா. 4 ஃபாரினர்ஸ் வந்து ஜாஸ் பட்லர், ஜேசன் ஹோல்டர், ரஷித் கான், ரபாடா. இந்த 4 பேர் தான் வந்து ஃபாரின் பிளேயர்ஸா இருப்பாங்க. உனக்கு ஃபாஸ்ட் பவுலிங் பார்த்தேன் அப்படின்னா ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், அது இல்லாம ஜேசன் ஹோல்டர் உனக்கு வந்துருவாங்க. ஸ்பின்னர்ஸ்ல பார்த்தா அப்படின்னா சாய் கிஷோர், வாஷிங்டன் சுந்தர், ரஷித் கான் இவங்க 3 பேரும் வந்து வந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஓரளவுக்கு, அதாவது ஆன் பேப்பர் பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு. போன டைம் அப்படிதான் இருந்துச்சு. ஆன் பேப்பர் நல்லா தானப்பா இருக்குது. ஷாருக் கான் வந்து பினிஷ் பண்ணி கொடுக்க போறாரு, தெவாட்டியா ஆல்ரெடி சில மேட்சஸ் வந்து பினிஷ் பண்ணிட்டு நல்லா தானே இருக்குது அப்படின்றப்போ போன வருஷம் அவங்களுடைய லட்சணம் என்னன்னு தெரிஞ்சது. அது தெரிஞ்சுக்கிட்டுமே இவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வராம எடுக்காம இருந்தது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் ஆக்ஷன்ஸ் ஃபார்
டீம் தான் சொல்லணும். காசை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு இன்னும் 2 கோடியோ 5 கோடியோ கிடையாது, 20 லட்சம் கோடி வச்சிருந்தாங்க. அதை வச்சுட்டு இன்னும் டீசெண்டாவே இன்னும் நல்ல பைஸே வந்து பண்ணிருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பிட் பண்ணிருக்கலாம், நிறைய பேருக்கு ஏத்தி விட்டுருக்கலாம். அதெல்லாம் எதுவுமே பண்ணாம கம்முன்னு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு ஆவரேஜ், ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜான ஆக்ஷன் ஃபார் ஜிடின்ற மாதிரி தான் இருக்குது. அகைன் இவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க தான் இந்த வருஷமும் எனக்கு வந்து தோணுது. ஸோ இந்த 3 தான் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் பேசணும்னு நினைச்ச வந்து டீம்ஸ். அடுத்த இன்னும் 2 வீடியோல இன்னும் இது 7 டீம்ஸ் வந்து பிரிச்சு பேசுறோம். ஸோ இந்த 3 டீமை பத்தின உங்களோட கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றோம். நன்றி, வணக்கம்.